Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 64ல் இருக்கிற யூனிட் 7ல் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அந்த லெசனில் இருக்கிற பயான்சி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ when ஆப்ஜெக்ட் இஸ் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி இமர்ஸ்ட் இன் லிக்விட், ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாவோ அல்லது பாதி மட்டும் இந்த லிக்விட்குள்ளே நான் மூழ்கடிக்கிறேன் அப்படின்னா இட் டிஸ்பிளேசஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூவிட். அது என்ன செய்யும்? இதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு பர்டிகுலர் லிக்விடை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். கரெக்டாக? அது இப்படி அமுக்கும் போதே நமக்கு தெரியும்ல, ஒரு சில இது லிக்விட் வந்து தெளிக்கும். கரெக்டாக? சர்டன் அமௌண்ட் ஆஃப் லிக்விட். த டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூவிட் எக்ஸர்ட்ஸ் அண்ட் அப்வர்டு ஃபோர்ஸ் ஆன் த பாடி. அந்த டிஸ்பிளேஸ் ஆகிருக்குல்ல அந்த ஃப்ளூவிட் வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும் அந்த பாடி மேலே. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பாலை போட்டு இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லிக்விடை வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ எனக்கு கீழே இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அந்த பாடி. த அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லிக்விட் தட் அப்போசஸ் த வெயிட் ஆஃப் த இம்மர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுல, அது வந்து என்ன செய்யுது? அந்த வெயிட் ஆஃப் த இம்மர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து தடுக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம பால் எல்லாம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து போடும்போது என்னால் வந்து போட முடியாது. ஏன்னா அதுக்கு அதை வந்து மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளும். நான் எவ்வளோ தள்ளுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வந்து மேலே வந்து தள்ளும். பட் நம்மளோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது உள்ளே போயிடும். பட் நம்ம எடுத்துட்டோன்னே அந்த பால் வந்து மேலே வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த பயாண்ட் ஃபோர்ஸ்னால தான். ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூவிட். ஸோ ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃப்ளூவிடால் எக்ஸர்ட் ஆகப்படுது. தட் அப்போசஸ் த வெயிட் ஆஃப் த இம்மர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த இம்மர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வெயிட்டை வந்து அது தடுக்குது. இன் அ ஃப்ளூவிட் இஸ் கால் அப்வர்ட் த்ரஸ்ட் ஆர் பயாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த ஃபினாமினன் பேர் வந்து பயான்சி அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இந்த பயான்சி பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் எது சொல்லுது அப்படின்னா, when the body is partially or wholly immersed in a fluid, ஒரு பாடி வந்து பாதியோ அல்லது ஃபுல்லாவோ ஒரு லிக்விடுக்குள்ள மூழ்கி இருந்தது அப்படின்னு சொன்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் அப்வர்ட் த்ரஸ்ட். அது என்ன செய்யும்? ஒரு அப்வர்டில் ஒரு த்ரஸ்ட்டை வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஈக்குவல் டு த அந்த த்ரஸ்ட், அந்த அப்வர்டா த்ரஸ்டாக ஒரு ஆக்ட் ஆகுதுல, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூவிட் டிஸ்பிளேஸ்டு பை இட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் அப் த்ரஸ்ட் ஆக்ட்ஸ் டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த அப் த்ரஸ்ட் வந்து எது வழியாக போகும்? இதுதான் சென்டர். கரெக்டா? அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக தான் போகும்னு சொல்றாங்க ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதா ஃபார்முலா படி கொடுத்துருக்காங்க. அப் த்ரஸ்ட் ஆர் பயாண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுனா என்னன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போ ஒரு பால் இருக்குது, ஓகே, ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பியரோட வெயிட் வந்து 5 kg அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே தண்ணி வச்சுருக்கேன், இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்பியரை வந்து நான் தண்ணிக்குள்ளே போடும்போது இந்த ஸ்பியரோட வெயிட் என்னன்னு காட்டுதுன்னா எனக்கு 3 kgன்னு காட்டுது. மேலே இருக்கும்போது 5 kgன்னு காட்டுச்சு, தண்ணிக்குள்ளே போகும்போது 3 kgன்னு காட்டுது. ஸோ தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, 3 kg காட்டுது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது என்ன செய்யும்? ஒரு சில அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். கரெக்டாக? இது உள்ளே மூழ்கிறதுனால ஒரு சில அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வெயிட் ஆஃப் த வாட்டரை பார்த்தோன்னா 2 kg அப்படின்னு சொல்கிறாங்க. 2 kg கிடைக்குது. அப்போ எனக்கு இதில் வந்து இது வந்து எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஒரு பயான்சி ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 kg இருக்குமா? ஓகே, எவ்வளோ அந்த வெயிட் வந்து லாஸ் ஆகுதுல்ல, டிஸ்பிளேஸ் ஆகுதுல்ல, அந்த வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப் த்ரஸ்ட் ஆர் பயாண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இதில் ஏற்படுற அந்த பயான்சி ஃபோர்ஸும் இந்த வெயிட் ஆஃப் த லிக்விடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இட் இஸ் வெல் நோன் தட் போட், ஷிப் அண்ட் சம் உடன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டரோட மேல் பரப்புலேயே இருக்குது. அதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃப்ளோட்டு ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோட்னா என்னது? மிதக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ளோட்டேஷன் பி டிஃபைன்ட் அஸ் அ டெண்டன்சி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ரைஸ் அப். அப்போ ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு டெண்டன்சி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து அப்பர் லெவல் ஆஃப் த ஃப்ளூவிடில் வந்து ரைஸ் ஆகி அது வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளூவிட்லேயே இருக்கிறது அப்படிங்கிறதா. இப்போ ஃப்ளோட்னா என்னது? இந்த லிக்விடோட சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு பொருள் வந்து இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ளோட் ஆகுது அல்லது ஸ்டே ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளூவிடில் தான் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இப்போ லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா தட் அ பாடி வில் ஃப்ளோட் ஆன் த லிக்விட். ஒரு பாடி வந்து ஒரு லிக்விடில் வந்து ஃப்ளோட் ஆகும். எப்போ? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ அப்படின்னா இஃப் த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் பை த இமர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி ஈக்குவல்ஸ் டு த வெயிட் ஆஃப் த பாடி. அதாவது இப்போ நம்ம கப்பல் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ மூழ்கியிருக்கோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லிக்விடை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். கரெக்டாக? அதனோட வெயிட், அந்த லிக்விட் டிஸ்பிளேஸ் பண்ணதில் அதனோட வெயிட். இஃப் த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் பை த இமர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி, ஒரு பாடி இப்போ இதுதான் இதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மூழ்கும்போது இவ்வளோ வரைக்கும் ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அது வந்து மூழ்கும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அதனோட வெயிட், அந்த வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட்
அந்த weight of the water displaced equal to the weight of the body. இது வந்து அந்த weight of the bodyக்கு ஈக்குவலாக இருக்கணும். weight of the body. அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னு வைங்களேன், இதில் நான் வந்து நிறைய ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போடுறேன் அப்படின்னா இந்த ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூழ்கிடும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ வெயிட் ஆஃப் த அந்த வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிற அந்த வெயிட்டு ஈக்குவல் டு த இந்த வெயிட் ஆஃப் த ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான், வெயிட் ஆஃப் த பாடியாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து மிதக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வுட்டன் ஆப்ஜெக்ட் வந்து 300 kg இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா அது வந்து வாட்டர் டிஸ்பிளேசஸ் 300 kg ஆஃப் வாட்டரை வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் படி சொல்கிறது, லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் படி சொல்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நோட் இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ளோர்ஸ் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் சம்மர்ஜ்டு. அப்படி தானே இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ லிக்விட் வந்து வெளியேறி இருக்கு அப்படின்றதுன்னு இதனோட வால்யூமாக வரும். இதனோட வால்யூம் எவ்வளவோ அதனோட வால்யூம் தான் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இதில் எவ்வளோ வால்யூம் இருக்கோ அவ்வளோ வால்யூம் வந்து எனக்கு வெளியில் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. and the percentage of the volume of the object submerged. இப்போ ஒரு சில ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்துட்டு பாதி தான் மூழ்கும். ஓகே, ஒரு சில ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக மூழ்கிடும். ஸோ அப்போ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அளவுக்கு மூழ்கிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா the percentage of the volume of the object submerged is equal to the எவ்வளோ மூழ்கிருக்கு அப்படின்னா relative density of the object with respect to the density of the fluid. ஸோ அப்போ நான் எதுக்கு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா relative density of the ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி, ஓகே, இதனோட டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், இது ரெண்டுத்துக்குமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஸ் கியூப் இருக்குது, அதோட டென்சிட்டி வந்து டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஐஸ் கியூப் இருக்குது, அதனோட டென்சிட்டி வந்து 0.9 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது, அதோட டென்சிட்டி அது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது, அதோட டென்சிட்டி வந்து 1.0 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3. அப்போ இது வந்து இதுக்குள்ளே எவ்வளோ மூழ்கி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டூ 100% போட்டிங்கன்னா உங்களுக்கு 90%. அப்போ இது என்ன இருக்கும், 90% அளவுக்கு மூழ்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்வர்ஸ்லி இதே மாதிரி ஒரு சேமான ஐஸ் கியூபே அது 0.9 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 டென்சிட்டிலே இருக்கு. அதை வந்துட்டு நான் வந்து ஒரு சீ வாட்டர் உப்பு தண்ணி இருக்குல்ல அதில் போடுறேன், அதோட டென்சிட்டி என்னன்னா 1.3, இதை விட அதனோட டென்சிட்டி வந்து அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது போடும்போது எனக்கு இப்போ வந்து அந்த ஐஸ் கியூப் வந்து எவ்வளோ மூழ்கி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0.9 டிவைடட் பை 1.3 பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 69.23% வரும். அதாவது அது வந்து கொஞ்சம் அளவுக்கு தான் மூழ்கி இருக்கு. ஓகே, இவ்வளோ அளவுக்கு தான் மூழ்கி இருக்கு. முன்னாடி 90% மூழ்கி இருந்ததுல இப்போ இவ்வளோ தான் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே நம்ம கூட வந்து உப்பு தண்ணியிலலாம் வந்து மிதப்போம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தான் மூழ்க உள்ளே போவோம், கொஞ்சம் ரொம்ப வந்து மிதக்க தான் செய்வோம். ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸா அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அது வந்து லெஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ் டென்சிட்டி, அந்த ஆப்ஜெக்ட்ல ரொம்ப பக்கத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்ததுன்னா வந்து நம்ம மோர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் உப்பு தண்ணிக்கு வந்து அதிக டென்சிட்டி இருக்கு, நார்மல் வாட்டருக்கு வந்து கம்மி டென்சிட்டி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.